வணக்கம் நேயர்களே, நான் டேவிட் பேசுகிறேன். நம்மளுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மூவாப்பா இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறையில் எல்லாருமே நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா, இந்த இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி நிறைய உணவுகள் நிறைய வந்துருச்சு, நிறைய மாற்றங்கள் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் அவர் வாழ்க்கையில் அவர் 87 வயசு இது இன்றைக்கி இருக்காருனாக்க அவர் எடுத்த உணவுகள் எல்லாமே பழங்களும் காய்களும் இது மட்டும் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட மாமனிதர்கிட்ட நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்போ இப்போ உங்களுக்கு 87 வயசு ஆகுது. இந்த 87 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த வயசுலேருந்து இந்த பழங்கள் காய்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க? 28 வயதுலேருந்து. அப்போ தான் செய்தி தெரியும். 28 வயதுலேருந்து தேங்காயும் பழங்களும், பச்சை காய்கறி எப்போமா தான் சாப்பிடுவேன். மெயினாக தேங்காயும் பழ வகையிலும் தான் பெரும்பாலும் சாப்பிட்ருக்கேன். எப்போமா தேவைன்னா சமையல் உணவு, சமையலில் சைவ உணவு, சிறுந்திய சமையல் உணவு, சைவ உணவு சாப்பிட்ருக்குறேன். சரிங்க. தொடாமலேயும் வாழ இயலாது. சரிங்க. இப்போ தள்ளி போடுறேன், சமையல் தள்ளி போடுறீங்க. சரிங்க. இப்போ அந்த உணவுகள் எதுக்காக அப்படி மாறினீங்க நீங்கள்? அது காரணம், எனக்கு கடுமையான நோய் வந்தது, தீர்க்க முடியாத நோய், கடுமையான நோய், பரம்பரை நிமித்தம் வந்தது. அப்போ எனக்கு எல்லா மருத்துவமும் பார்த்தேன், குணமாகலை. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது, சமைத்த உணவு தான் எல்லா நோய்க்கும் காரணம். மனிதன் ஒருத்தந்தான் வெந்ததை தின்னு விதி வந்து செத்து போயிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு எந்த இன்னும் சமைச்சு சாப்பிடல, சமையல் உணவு சாப்பிடல. அதுக்குரிய வேகாத உணவு, சூரிய வெப்பத்தில் வந்த உணவு தான் சாப்பிட்டு அருமையாக வாழ்கின்றன. அப்போ நீயும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உன் நோய் போயிடுன்னு தகவல் வந்தது. உடனே உணவை மாற்றினேன் 28 வயதில். உடனே 6 மாதம் 48 நாளில் எனது பரம்பரை நோய் நல்லா குணமாச்சுது. சரிங்க. இப்போ இந்த 48 நாள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எல்லா சபைகள்லையும் அதாவது எல்லா மதத்துலேயும் இந்த 48 நாள் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஒரு சந்தி இருக்கான்றீங்க இல்லையா? அது எதுக்காக, என்னத்துக்காக அந்த ஒரு சந்தி இருக்காங்க? அது முன்னோர்கள், நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் 48 நாளில் ஒரு மண்டலம், ஏதோ ஒரு பாடலில் வருது முந்தி, ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரணும். அந்த முறையில் என் அனுபவமும் அதே மாதிரி 48 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் நீங்கி உடல் நலம் பெற்றது. அதுதான் சொல்கிறேன். சரிங்க. இப்போ நோய் வர்றதுக்கு காரணம் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? சமைச்ச உணவு தான் நோய்க்கு காரணம். உண்மையில் எல்லா நோய்க்கும் காரணம் சமையல் உணவு தான். சரிங்க. சமையல் உணவு சாப்பிட்ற எல்லாத்துக்கும் நோயே இல்லாமல் இல்லை. ஏதோ ஒரு நோய் இருக்கும், சின்ன அளவில் இருக்கும். அது பெரிய அளவில் முத்தும்போது தான் அவங்களுக்கு நோயின்னு தெரியும். இப்போ நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சின்ன அளவில் விதை போட்டவுடனே செடி முளைக்குதா, மரமாகுதா? அது முளைக்கிறதுக்கு 3 நாள் ஆகுது. பிறகு சின்ன ஓரிதழ் தாவரம், ஈரிதழ் தாவரம், அப்புறம் செடியாகி கொடியாகி மரமாக வளர்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் நோய் விற்று விழுந்த உடனே நமக்கு தெரியாது. அது பெரிய மரமானதுக்கப்புறம் தான் அப்புறம் ஐயோ முடக்குவாதம் வந்துட்டுது, புற்றுநோய் வந்துட்டுது, அந்த நோய் வந்துட்டு, இந்த நோய் வந்துட்டுன்னு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அப்புறம் எல்லா மருத்துவம் போய் அலையிறோம், தீர்வு காண முடியாமல் எல்லா மனிதருமே தத்தளிக்கிறாங்க. எந்த மருத்துவ முறையிலையும், எந்த மருந்துலேயும், எந்த மருந்து இல்லாத மருத்துவ முறையிலும் தீர்வு காண இயலவில்லை என்பது தீர்க்க தரிசனமான உண்மை. சரிங்க. இப்போ நோயே இல்லாமல் இருக்கணும்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கினா நோய் இல்லாமல் வாழ்வாங்க? மனிதனும் சமைக்காத உணவுக்கு மாறணும். சமைக்காத உணவுனா அதில் பல வகை இருக்குது. மண்புழு அன்னையிலேருந்து இன்ன வரலும் மண்ணை தான் திங்குது, வேறு எதுவும் திங்கலை. நம்மளை மாதிரி அந்த விட்டமின் இருக்கா, கால்சியம் இருக்குதா, அந்த இருக்குதா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணலை. மருந்தடித்த மண்ணையும் திங்குது, ரசாயன உரம் போட்ட மண்ணையும் திங்குது, இயற்கையான மண்ணையும் திங்குது, நல்லா வாழுது. எதையை தவிர எதுவும் திங்காது. மீன் கொத்தி புற அன்னையிலேருந்து இன்னவரெல்லாம் மீனை தான் திங்குது. அதுவும் செத்து கிடந்த மீனை ஏறிட்டும் பார்க்காது. உயிருள்ள மீனை அதுவும் பகலில் தான் சாப்பிட்டோம். இரவில் மீன் கொத்தி புற மீனை தின்னாது. இதே மாதிரி எல்லா உயிரினமும், விலங்குகளோ பறவைகளோ ஊர் உணவோ, மனிதனை தவிர 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, ஈரறிவு, ஓரறிவு உயிரினங்கள்லாம் அன்னைக்கு உயிரினம் தோன்றிய நாளில் என்ன உணவு சாப்பிட்டதோ
அதை உணவு மாற்றாமல் இன்னை வரையிலும் சாப்பிடுது. அதுக்கு எந்த நோயும் கிடையாது, ஆயிலோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆறறிவு பிடித்த உயர்ந்த மனிதனுக்கு மட்டும்தான் எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பு பேரால் நோய்கள், அத்தனை உறுப்பு பேரால் மருத்துவ வல்லுநர்கள், அத்தனை உறுப்பு வரக்கூடிய நோய்களுக்கு தனித்தனி மருந்துகள், மருந்தில்லா மருத்துவம்னு சொல்லிகிட்டே போகிறோம். இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக முழுமையாக நோய் இல்லாமல் வாழ முடியல. ஏதோ சப்பை கட்டுறாங்கன்னு தான் என்னுடைய அறிவு சொல்லுது. மருந்து மருத்துவம்லாம் நேர்களே ஐயா என்ன சொன்ன பார்த்தீங்களா? அவர் என்னன்னாக்க அவர் 20 வயசில் நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி வைத்தியனே ஐயாவுக்கு பேர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளில் பழங்கள் காய்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு தன்னுடைய உடலை இன்னும் கூட கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே காய்கள் பழங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி எடுத்து அவரோட ஆரோக்கியமாக இந்த வயசு வரைக்கும் வச்சுருக்காருன்னா அது காரணமே அவர் சொல்கிறது தான். அதாவது அது என்ன சொல்கிறாருன்னா, வேக வச்ச உணவுகள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே மாதிரி இந்த 48 நாள் நம்ம ஒரு பொழுது இருக்கு இல்லையா, அது எதுக்காகனா நம்மளுடைய உடம்புல இருக்கிற நோய்கள் வெளியே போகணுன்னா அந்த உணவுகள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அந்த பத்திய முறைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறலையே, அந்த மாதிரி 48 நாள் ஒரு சந்தி இருந்து உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஐயாவோட நிறைய பேட்டிகளை இதுக்கப்புறம் நிறைய பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். நானுங்க ஐயா.